விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. அன்னை இல்லையே, பேசும் தெய்வம் இல்லையே, அவள் தான் இன்று நான் இல்லையே. ஓ என் நினைவுதானே ஏங்குதே. பெற்ற அன்னை இல்லையே, பேசும் தெய்வம் இல்லையே, அவள் தான் இன்று நான் இல்லையே. ஓ என் மிருதங்கம் தாங்கும் அங்கம் ஏங்கும் தகதோம். தழுவட்டும் தழுவட்டும் இளவட்டம் இளவட்டும், பரவட்டும் பரவட்டும் இசை வெள்ளம் பரவட்டும், இமயத்தின் முடி மட்டும் இளமைதான் கொடி கட்டும். தத்தும் தளாங்கு தத்தும், பட்டும் படாமல் பட்டோ. நர்த்தனம்தான் இடையில் உண்டாகும் சத்தம், உறவில் 300 கீர்த்தனம்தான் இதழ்கள் கொண்டாடும் முத்தம். சுதந்திரம் தினம் தினம் தான், நிரந்தரம் சுகம் சுகம் தான், நலம் பெரும் மனம் மனம் தான், வலம் வரும் நகர் வலம் தான். இணையத்தான் இணையத்தான், அணையத்தான் அணையத்தான், ஒரு அத்தான் குருகத்தான் குருகத்தான். இசையட்டும் இசையட்டும் தாளங்கள் முழங்கட்டும். மிருதங்கம் தாங்கும் அங்கம் ஏங்கும் தகதோம். தழுவட்டும் தழுவட்டும் இளவட்டம் இளவட்டம், பரவட்டும் பரவட்டும்
இசை வெள்ளம் பரவட்டும் இமயத்தின் முடிவட்டும் இளமைதான் கொடி கட்டும் தத்தம் தளாங்கு தத்தம் தொட்டும் தொடாமல் தொட்டும் தத்தம் தளாங்கு தத்தும் பட்டும் படாமல் பட்டும் தத்தம் தளாங்கு தத்தம் தொட்டும் தொடாமல் தொட்டும் தத்தம் தளாங்கு தத்தும் பட்டும் படாமல் பட்டும் நிதின் சேகர் சூப்பர்பா ஆடினீங்க கண்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட டான்ஸ். அதாவது டான்ஸ் ஆடலாம், ஆனால் அந்த டான்ஸ்லேயே வந்து உங்கள் மாஸ்டர் உங்களுக்கு வந்து யாராலையும் முடியாத சில கஷ்டமான ஸ்டெப்ஸில் உங்களுக்கு கொடுத்தாரு. அந்த கஷ்டமான ஸ்டெப்ஸையும் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ஸ்லாம் ஆடினாரு. ஸோ ஜட்ஜஸ் நீங்கள் சொல்லுங்கள். நல்லா நிதின் சேகர் நல்லா ஆடினடா. அதாவது ஆனந்த் பாபு அந்த படத்தில் மாஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் அவர் பண்ணது எல்லாமே இங்கே நீ ட்ரை பண்ணிட்டார், நல்லா பண்ணியிருக்க. அந்த சர்க்கிள் பண்ணி வந்தது அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்துச்சு. ஹார்ட் ஒர்க் தெரிஞ்சது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி நல்ல மாதிரி தெரிஞ்சு, செகண்ட் ஹாஃபில் வந்து பிக்கப் ஆகிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸு. உண்மையாக நல்ல ஹார்ட் ஒர்க். நீ கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஸ்டேஜில். அவ்வளோ பேரும் வந்து உங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த ஸ்டேஜ் பார்க்கறதுக்கு. ஸோ தருண் மாஸ்டர், இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? கமல் சார் வந்து சின்ன வயசில் குழந்தையும் இல்லை அம்மாவும் நீயே அப்பாவும் களத்தூர் கண்ணம்மா அந்த ஏஜில் கமல் சாருக்கு சின்னவர் தானே, அதே ஹைட்டு தானே. ஆமாம். அப்போ அந்த டைமில் கமல் சார் இந்த பாட்டு ஆடி இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி இந்த பையன் ஆடிட்டான். அப்புறம் சஞ்சீவ், இளையராஜா சார் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து நார்மல் மியூசிக் டைரக்டர் வந்து ராகம் ஒன்று ரெடி பண்ணி தான் அது கம்போஸ் பண்ணுவாங்க. பட் உலகத்தில் இவர் ஒரு ஃபஸ்ட் மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரி வெஸ்டர்ன் சாங் ஃபர்ஸ்ட் ரிதம் கம்போஸ் பண்ணுவார். ரிதம் கம்போஸ் பண்ணுவார். அந்த ரிதத்துக்கு ஏற்ற பல்லவி சரணம் பண்ணுவார். அந்த மாதிரி சாங் தான் இந்த சாங். நீங்கள் பாருங்கள், ரிதமும் அந்த வாய்ஸும் அந்த கட்டிங்கும் ஒன்றா இருக்கும். ஸோ அந்த சச் அ கிரேட் ஜீனியஸ் அவர். அது பியூட்டிஃபுல், வெல் பர்ஃபார்ம்டு நிதின், பியூட்டிஃபுல். நீ மாத்திரம் இல்லை, உன் பக்கத்தில் உன்னோட பண்ணாங்க பாரு அந்த பசங்கள்லாம், பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. பியூட்டிஃபுல், வெல் டன், வெல் குட் கோரியோகிராஃபி. நிதினோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதான் சாக்லேட் கொடுத்துட்டோம், ஸ்கோர்ஸ் எதுக்கு? ஓகே ஆடியன்ஸ், நிதினோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்ப்போம்.